வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நாளை பேரனுக்கு காது குத்து பிளான் பண்ண ரோபோ சங்கர் அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு. உச்சக்கட்ட சோபம், குடும்பமே உடஞ்சு போயிடுச்சு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் நேற்று இரவு உயிரிழந்து போனார். அவருடைய உயிரிழப்பு அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்திருந்தது. மனைவியும் மகளும் கதறி துடித்து கொண்டிருந்தாங்க. சங்கருடைய இறுதிச் சடங்குல மாலை நடக்கும் என்று கருதப்பட்டது. 46 வயதான அவர் இவ்வளவு விரைவிலே போயிருக்க வேண்டும் என்று பலருமே சோகத்துடன் சொல்லி கொண்டு வந்தாங்க. தனியார் சேனல் ஒன்று நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரும் மத்தியிலும் புகழமடைந்தவர் தான் ரோபோ சங்கர். அந்த நிகழ்ச்சியில் கிடைத்த பிரபலத்தையும் பெயரையும் சரியாக பயன்படுத்துவதற்கு காலம் அவருக்கு தனுஷ் மூலம் கிடைத்தது. தான் ஹீரோவாக நடித்த மாரி படத்தில் ரோபோ சங்கருக்கு முக்கியமான ரோல் ஒன்றை கொடுத்தாரு. சனிக்கிழமை என்ற கதாபாத்திரம் தோன்றி தனது முழு திறமையும் வெளிப்படுத்தியிருந்தார். இதன் காரணமாகவே அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைத்தது. பிஸியான நடிகராக மாறிட்டாரு ரோபோ சங்கர். நல்லபடியாக அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்த நிலையில் திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதீத மது குடித்ததால் அவருக்கு கல்லீரல் பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு வழியாக சிகிச்சை எடுத்து மரணத்திலிருந்து தப்பி வந்தார். மறுபிறப்பு எடுத்து வந்தார் என்றே சொல்ல வேண்டும். அவரும் அதனை சில பேட்டிகளில் கூறியிருப்பது போல முழுவதுமாக குடியை நிறுத்தி தனது கரியரில் முழு கவனம் செலுத்தி வந்தாங்க. இனி வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை என்று நினைத்திருந்த சூழலில் நேற்று மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பதறிய குடும்பத்தினர் அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தாங்க. மருத்துவமனையில் அத்தனை வகையான சிகிச்சைகளும் அளித்த சங்கரை காப்பாற்ற நினைத்தாங்க. ஆனால் சிகிச்சை பண்ணில்லாமல் நேற்றிரவு பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இது பலருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவரது உடல் வலசரவாக்கத்தில் இருக்கும் அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டது. பலருமே நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அந்த வகை பிரபல பாடலாசிரியரும் நடிகரும் சினேகன் அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளரிடம் பேசும்போது, ரோபோ சங்கர் ஏறிய மேடையில் அவருடன் நான் இருந்தேன். எந்த மேடை என்றாலும் அது தனக்கு மாற்றிக்கொள்வார். நாளை தனது பேரனுக்கு காது குத்தி ஏற்பாடு செய்திருந்தார். தனது உடல்நலம் சரியாக அவர் கவனித்துக் கொள்ளவில்லை என என்னை போல பல நண்பர்களிடம் கவலைப்பட்டிருந்தார். இந்த இடத்தை கூட போராடித்தான் அவரை கொண்டு வந்தோம். இருந்தபோது மனம் சொன்னதை மட்டுமே கேட்டு செயல்பட்டார். அதனால நம்ம விட்டு சென்று விட்டாங்க. இந்த இழப்பிலிருந்து எப்படியோ வெளியே வரப்போகிறார் என தெரியவில்லை என்று அவங்க குடும்பத்திற்காக ஆறுதல் சொல்லி வந்தார் சினேகன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் நாளை நடக்கவிருக்கும் தன்னுடைய பேரனுடைய காதுகுத்து விழாவிற்காக தன்னை நிறையா கனவோடு இருந்த ரோபோ சங்கருடைய இழப்பு ஒட்டுமொத்த திரையுலகமே ஒழுக்கி வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.